இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 19 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 20 பார்க்க உள்ளோம். The 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல முதல் தியரி, முதல் கோட்பாடு என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள், அந்த டிவைன், அது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிலை, இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கும் அதனுடைய இங்கு நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. அது பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்ட ஒன்று. ஆகையினால் இங்கு இருக்கக்கூடிய எவற்றிற்கும் ஒரு மெய்மை கிடையாது, ஒரு ரியாலிட்டி கிடையாது என்று கூறுவதுதான் முதல் தியரி. இரண்டாவது தியரி என்னவென்றால், இந்த புவியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு, அது ஒன்றுதான் உண்மை. இதற்கு மேலும் எதுவும் கிடையாது, இதற்கு அப்பாலும் எதுவும் கிடையாது. புவிசார் வாழ்வு, நாம் வாழக்கூடிய இந்த சட உலகில் நாம் வாழக்கூடிய வாழ்வு ஒன்றுதான் உண்மை. இதற்கு அப்பாலும் பின்னாலும் எதுவுமே கிடையாது என்பதுதான் இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு, இந்த புவிசார் உலகம் மாத்திரமல்ல, புவிசார் உலகத்திற்கு மேலும் உலகங்கள் இருக்கின்றன. அங்கு காணப்படும் விஷயங்களும் மெய்மைதான். அங்கு இருக்கக்கூடிய சக்திகள் நம்முடைய புவியினுடைய செயல்களில் அதனுடைய தலையீடு, அதனுடைய செல்வாக்கு இருக்கின்றது என்பதுதான் மூன்றாவது கோட்பாடு. நான்காவது, பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய கோட்பாடு இந்த மூன்று கோட்பாடுகளையும் ஒருங்கிணைக்கின்றது, சிந்தசைஸ் செய்கின்றது. அதுதான் நான்காவது கோட்பாடு. லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 19 இதில் என்ன பார்த்தோம் என்றால், இந்த இரண்டாவது கோட்பாடை பார்த்தது குறித்து தான் பார்த்தோம். காஸ்மிக் டெரெஸ்ட்ரியல், பிரபஞ்சம் மற்றும் இந்த புவி சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் காணக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை. முதல் தியரி சூப்ரா காஸ்மிக் தியரி. அதற்கு நேர் எதிரானது இந்த இரண்டாவது தியரி. அது என்ன சொல்கின்றது? வெறும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு ஒன்றுதான், இந்த புவியில் இருக்கக்கூடிய வாழ்வு ஒன்றுதான், அது ஒன்றுதான் உண்மை. நம்முடைய வாழ்வு என்பது இந்த உலகம், அதற்குள் கட்டுப்பட்டு இருப்பதுதான் நம்முடைய வாழ்வு என்பதைத்தான் அது வலியுறுத்துகின்றது. அது கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பதையெல்லாம் அது தீர்மானமாக அது குறித்த கருத்தை அது கூறுவது இல்லை. கடவுள் ஒரு கால் இருந்தால் அது அவருடைய வெளிப்பாடு இங்கு நாம் காணக்கூடிய இயற்கையாகவும் இருக்கலாம், இல்ல இங்கு காணக்கூடிய விஷயங்களினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம் என்றுதான் அது கூறுகின்றது. அதே போல இந்த உலகம், புவிசார் உலகம், அதுதான் நாம் வசிக்கக்கூடிய ஒரே களம். அந்த களம் நிரந்தரமானதா என்றால் இல்லை, அதுவும் ஒரு தற்காலிகமானதுதான். அதில் மனிதன் என்பவன் அதில் காணக்கூடிய வடிவங்களினுடைய ஒரு உயர்ந்தபட்ச வடிவமாக காணப்படுகின்றான். ஆனால் இந்த புவியில் காணக்கூடிய அனைத்து வடிவங்களும் தற்காலிகமானதுதான். மனிதன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அளவில் அவன் மரணத்திற்கு உட்பட்டவன். ஆனால் மனித குலம் என்பது தனிமனிதனையும் தாண்டி நிலைத்து எஞ்சி இருப்பது. ஆனால் மனித குலம் கூட எந்த அளவிற்கு புவியினுடைய இருப்பு இருக்குமோ அந்த அளவிற்கே அதுவும் இருக்கும். புவியை எடுத்துக்கொண்டால்
அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புவியினுடைய இருப்பும் இந்த சூரிய மண்டலத்தில் அதனுடைய இருப்பை பார்க்கும் பொழுது அது எப்பொழுதுமே இருக்குமா என்றால் அதுவும் நிச்சயமாக கூற முடியாது. ஈவன் அந்த சூரிய மண்டலமே பார்த்தோம் என்றால் அதுவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா என்றால் அதுவும் உறுதியாக கூற முடியாது. நிரந்தரமான ஒரு அமைப்பு இல்லை. இந்த பிரபஞ்சம், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரபஞ்சம், தனி மனிதன், இந்த புவிசார் உலகம், அதற்கு அப்பால் உள்ள இந்த சூரிய மண்டலம், அதற்கும் அப்பால் உள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் என்பது ஒரு ஆதி சக்தியினுடைய ஒரு ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு விதை போன்று இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு திரும்பி மீண்டும் அந்த பிரபஞ்சமே சுருங்கி அந்த விதை போன்ற சக்திக்குள் மீண்டும் சென்று மீண்டும் அதிலிருந்து வெளிப்படும். இவ்வாறு தான் இந்த இரண்டாவது கோட்பாடு கூறுகின்றது. எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான், எதுவுமே நிரந்தரமாக இருப்பதில்லை என்பதுதான் இரண்டாவது கோட்பாட்டினுடைய ஒரு மைய கருத்தாக காணப்படுகின்றது. இதுல என்ன காண்கின்றோம் என்றால், இந்த வெளிப்பாடு என்பது, அதாவது வெளிப்படுதல், அது தனிமனிதனாக இருக்கட்டும், புவியாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், அதில் எது நிரந்தரமாக இருக்கின்றது என்ற எந்த நிகழ்வு நிரந்தரமான ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது என்றால் வெளிப்படுதல், பிகமிங். அதில் உள்ள அமைப்புகள் தோன்றலாம், மறையலாம், ஆனால் அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இது ஏற்றுக்கொள்கின்றது. தொடர்ந்து மனிதர்கள் தோன்றுவார்கள், தொடர்ந்து புவி தோன்றும், இந்த பிரபஞ்சம் மறையும், தோன்றும். இவ்வாறு தான் இந்த கோட்பாடு கூறுகின்றது. மேலும் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தனி மனிதனை எடுத்துக்கொண்டால், தனிமனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது ஒரு சாத்தியமாகின்றது. தனிமனிதனுடைய ஒரு காலகட்டத்திற்கு வரைக்கும் தனிமனிதனுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு என்பது சாத்தியமாகின்றது. காலத்திற்குட்பட்ட அவன் ஒரு ஆன்ம வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூற்றை நாம் காண முடிகின்றது. ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு ஆன்மனினுடைய ஒரு வெளிப்பாடாக காலத்திற்குட்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக இருக்க முடியும் இந்த இந்த அமைப்பில் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் தொடர்ச்சியான ஆன்மனினுடைய வெளிப்பாடு ஒரு உடலை தாங்கிய வாழ்வில் தொடர்ச்சியான ஆன்மனின் வெளிப்பாடு என்பதை அது ஏற்றுக்கொண்டாலும், மனிதனுடைய வாழ்விற்கு பின்னால் என்ன இருக்கின்றது, அதை தாண்டி வேறு அந்த ஆன்மனுக்கு வேறு உலகில் அதனுடைய இருப்பு இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்தெல்லாம் இது பேசுவது கிடையாது. வெறும் இந்த மனிதன் இருக்கின்ற வரைக்கும், மனிதகுலம் இருக்கின்ற வரைக்கும் இந்த ஆன்மனினுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு என்பது சாத்தியம். அதை இந்த கருத்து ஏற்றுக்கொள்கின்றது. இதில் எதை நோக்கி மனிதன் செல்கின்றான் என்றால், ஒரு தனிமனித அளவில் பார்த்தோம் அப்படின்னா மேலும் மேலும் அவன் பூரணத்துவத்தை எட்டுவது, பெர்ஃபெக்ஷன். ஒரு முடிவில்லாத வெளிப்பாடின் மூலம் ஒரு தனி மனிதன் மேலும் மேலும் பூரணத்துவத்தை எட்ட முடியும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கு காண்கின்றோம். இந்த கருத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வெறும் இந்த உலகம் என்பது, இந்த புவிசார் உலகம் மாத்திரம்தான் உண்மை, எல்லாமே சடப்பொருள் சார்ந்த விஷயங்கள் தான் மெய்மை என்ற ஒரு தீவிரமான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், ஈவன் இந்த ஆன்மன் அதனுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடு, ஒரு தனிமனிதனுடைய ஒரு பூரணத்துவம் என்பது கூட ஒரு எளிதான ஒரு சாத்தியமில்லாத விஷயமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகையினால இங்க என்ன காணப்படுகின்றது என்றால், மனிதன் பூரணத்துவத்தை எட்ட முடியும்.
தொடர்ச்சியான வெளிப்பாட்டின் மூலம் மனிதன் பூரணத்துவத்தை எட்ட முடியும். அவனுடைய தொடர்ச்சியான இருப்பின் மூலம் அவன் இந்த புவியில் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆனந்தமான நிலையை எட்ட முடியும். அவ்வளவுதான் இது கூறுகின்றதை ஒழிய இந்த மனிதனுடைய வாழ்விற்கு பின்னால் என்ன இருக்கின்றது, முன்னால் என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் இது 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 பேசுவது இல்லை. என்ன காரணம் என்றால் இது ஒரு ஒரு தொடர்ச்சியான மனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது தொடர்ச்சியான இருப்பு, அதன் மூலமாக பூரணத்தை எட்டுவதில் என்பது அதாவது ஆண்மனினுடைய பரிணாமத்தின் மூலம் ஒரு தனி மனிதன் பூரணத்துவத்தை எட்டுவது. அதன் மூலமாகத்தான் ஒரு தனி மனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது உறுதி செய்யப்படுகின்றது. ஏனென்றால் உடல் என்பது அழிவுக்குட்பட்டது. ஒரு மனிதன் வெறும் உடலின் மூலம் தொடர்ச்சியாக இருக்க முடியாது. அப்படி என்றால் எதன் மூலம் தொடர்ச்சியாக இருக்க முடியும் என்றால் அவனுடைய ஆண்மனினுடைய தொடர்ச்சியான மீண்டும் மீண்டும் ஆண்மனினுடைய ஒரு வெவ்வேறு உடல்களின் மூலம் அந்த ஆண்மன் வெளிப்படுவதன் மூலமாகத்தான் ஒரு தனி மனிதனுடைய ஜீவனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது உறுதி செய்யப்படுகின்றது. ஆனால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது ஒரு தனி மனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு அவனுடைய ஆண்மனினுடைய பயணத்தின் மூலம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதனுடன் கூடவே வேறொரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த புவி வாழ்வை தாண்டிய வேறொரு வாழ்வும் இருக்கின்றது, வேறொரு தளமும் இருக்கின்றது. வெறும் இந்த புவி, அதாவது இந்த காஸ்மிக் டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இரண்டாவது கோட்பாட்டின் மூலமாக வெறும் அந்த கோட்பாட்டினுடைய கண்ணோட்டத்தில் இது சாத்தியமில்லை. எப்பொழுது இந்த கருத்து சாத்தியமாகின்றது என்றால், எப்பொழுது நாம் இந்த புவி சார் உலகத்தை தவிர மற்ற உலகங்களும் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு தனி மனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு அவனுடைய ஆண்மனினுடைய பயணத்தின் மூலம் தொடர்ச்சியான இருப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பகவான் இறுதியாக ஒரு கருத்தை பகவான் தெரிவிக்கின்றார். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 19 பார்த்தோம்.